ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இப்போது சரியாக இந்த இரவு நேரத்தில் இந்த முருகன் உன் கண்களில் பட்டிருக்கேனா, கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் உனக்கு நல்லதை சொல்ல வந்திருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. முழுவதுமாக நான் சொல்வதை நீ கவனத்தோடு கேட்கும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உனக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி கொடுத்துருவேன். இப்போது கூட நாளைக்கு என் நாமம் கொண்ட ஆண் ஒருவர் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து நீ எதிர்பார்த்த உதவியை உனக்கு செய்ய போகிறாரு. கந்தா, கடம்பா, முருகா, கதிர்வேலா, சரவணான்னு என் சம்பந்தப்பட்ட பேர் உள்ள அந்த மனிதரின் ரூபத்தில் இந்த முருகன் நான் வந்து உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க போகிறேன். என்ன நடக்குதுன்றத நீ பொறுமையாக காத்திருந்தாலே நாளை நடக்கிற விஷயத்தை பார்த்து நிச்சயம் நீ சந்தோஷப்படுவாய் என் செல்வமே. இப்போது நீ எதை இழந்திருந்தாலும் இறைபக்தியும் நம்பிக்கையும் உனக்குள்ளே இருக்கிறதல்லவா, அதன் காரணமாகவே நீ வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை சந்திப்பாய். நம்பிக்கையோடு இருந்தீனா எல்லா நல்ல விஷயங்களையும் இந்த முருகன் நான் உனக்கு நடத்தி கொடுத்துருவேன். உன்னை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீ கூர்ந்து கவனித்து பார்த்துக்கிட்டே இரு. அதில் உனக்கான ஏதாவது ஒரு நன்மை நிச்சயமாக இருக்கும். அதை உன் கண்களுக்கு நானே தெளிவுபடுத்தி காட்டுறேன் என் செல்வமே. நீ எந்த முடிவை எப்படி எடுக்கணும், யார் உனக்கு துணையாக வழிகாட்டியாக உன் கூடவே இருப்பாங்கன்ற அனைத்தையும் நான் உனக்கு புரிய வைக்கிறேன். நீ எப்போதும் நேர்மறை எண்ணத்தோட உன்னை சுற்றி இருப்பவர்களை நல்ல முறையில் பார்க்க பழகு. நீ அணுகும், நீ செய்யும், நீ செயல்படும் எல்லா விஷயங்களிலும் காரியங்களிலும் உனக்கு நடக்க வேண்டிய, உனக்கு கிடைக்க வேண்டிய வெற்றியை இந்த முருகன் நான் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். உன் வாழ்க்கையில் என் வழிகாட்டுதல்கள் நிச்சயமாக இருக்கும். நீ கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய பதில் இதுதான். அப்பா முருகா, என் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது, எல்லா நாளும் எனக்கு கஷ்டம் மட்டுமே இருக்குன்னு நீ சொன்னாய் அல்லவா. நீ சொன்னதும் சரி, சொல்லாமலே உன் மனசில் கேட்டுக்கிட்டு இருக்க கேள்விகளுக்கும் சரி, இந்த முருகன் நிச்சயம் பதில் கொடுப்பேன். நம்பிக்கையோடு நீ இருந்தீனா கூடிய சீக்கிரமே இந்த வேதனைகளையும் சோதனைகளையும் முடிவுக்கு கொண்டு வந்து உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்துருவேன். உன் வாழ்க்கையில் எல்லாமே மாறதான் போகுது, எதுவுமே நிலையானது இல்லைங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோ. நீ என்னை உணரும்படியாக, உன் சூழ்நிலையை புரிந்து கொள்ளும்படியாக அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நான் நடத்தி கொடுக்குறேன். எந்த சூழ்நிலையிலையும் உன்னால் சமாளித்து நிம்மதியாக வாழ முடியுன்றது எனக்கு தெரியும். நீயும் உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களையும் பார்த்து பயப்படாமல் கவலைப்படாமல் என் அப்பன் முருகன் அருளால் இதுவும் கடந்து போகும்னு நினச்சிக்கோ. இந்த முறை கண்டிப்பாக உன் சூழ்நிலைகள் மாறி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை நீ சந்திக்கும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். நீ மனசளவில் மிகவும் சோர்ந்து போய் குழப்பத்தோடு இருக்கிறாயல்லவா, கூடிய சீக்கிரமே இது அனைத்தையும் சரி செஞ்சிடறேன். இன்னும் இரவுக்குள்ளாகவே நீ எந்த விஷயத்தை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியோ அதை சரி செஞ்சு நாளைய நாளில் உனக்கான உதவியையும் செஞ்சு கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன். உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு விதமாக மாற்றி மாற்றி பேசலாம். ஆனால் நீ எப்போதும் நீ செய்ய வேண்டிய செயல்களையும் எடுக்க வேண்டிய முடிவுலையும் உறுதியாயிரு. உன்னுடைய நல்ல எண்ணங்கள் நிச்சயமாக உன்னை வழி நடத்தும். உன் மனசு என்ன சொல்லுதோ அதன்படி கேட்டு நீ உன் வாழ்க்கையை வாழும்போது உன் வாழ்க்கை நிச்சயம் மிக அழகானதாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை ரசிச்சுக்கிட்டே கடந்து போக தயாராகு. எதுவாக இருந்தாலும் அதை என் பொறுப்பில் விட்டுட்டீன்னா இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். நீ செய்கிற வேலைகளில் அடுத்தடுத்து பல நல்ல மாற்றங்கள் வரும்படியும் நன்மைகள் உனக்கு நிகழும்படியும் நான் செய்ய போகிறேன். உன் வேலை தொடர்பான மாற்றமும் உன் பொருளாதார முன்னேற்றமும் கூட அதிபயங்கரமாக உயரப்போகுது. ஆம் என் செல்வமே, உனக்கு நிறைய நல்ல வருமானத்தை அள்ளி அள்ளி கொடுத்து நல்ல நல்ல காரியங்களையும் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்க போகிறேன். நீ செய்த உழைப்புக்கு உரிய மதிப்பு உனக்கு கிடைக்கும். நிறைய வருமானத்தோட நிம்மதியாக மன அழுத்தமற்ற மகிழ்ச்சியான வாழ்க்கை நீ வாழும்படி இந்த முருகன் நான் செய்கிறேன். உன் கடன் பிரச்சனையும் கஷ்டமும் உன் மனசில் இருக்க பயமும் விலகி போய் இன்று இரவு முதலே நீ நிம்மதியாக உறங்கும்படி இந்த முருகன் உனக்கான வழியை காட்டுறேன். இதுவரைக்கும்
நீ நினைக்கிறதை நடக்க விடாமல் தடுத்துக்கிட்டு இருந்த மனிதர்களும் சூழ்நிலைகளும் இப்போ உனக்கு சாதகமாக மாறப்போகுது. நீ கவலைப்படாமல் தைரியமாக இரு. நம்பிக்கையை ஒருபோதும் கைவிடாதே. நான் உன் கூட தானே இருக்கேன். நிச்சயமா எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். வெளியூருக்கு பயணம் செய்வதாக இருந்தாலும், உன் காரியத்துக்காக நீ வெளியில் போவதாக இருந்தாலும் என் நாமத்தை சொல்லிக்கிட்டே போ. எல்லாரிடமும் எல்லா சூழ்நிலைகளிலும் நீ கவனமாக இருக்கும்போது கண்டிப்பா அதுவே உன்னை பாதுகாப்பாக வழிநடத்தும் அல்லவா? ஏதாவது தேவைனா மட்டும், அவசரத்துக்கு மட்டுமே நீ அடுத்தவங்களுடைய உதவியை தேடிப்போ. தேவையில்லாமல் யாருக்கிட்டையும் கடன் வாங்கவும் கூடாது. தேவைக்கு அதிகமாக எதையும் செய்யவும் கூடாது. உன் நிலைமையையும் உன் தேவையையும் நன்றாக அறிந்த இந்த முருகப்பெருமான் கண்டிப்பா என் அருளின் மூலமா அனைத்தையும் உனக்கு சிறப்பாக செஞ்சு தர்றேன். நீ நிதானமா தெளிவாக பயமில்லாமல் முன்னேறு. என் அருள் உன் கூட இருக்கும்போது கண்டிப்பா நீ எதிர்பார்த்த காரியங்களையும் உன் பயணங்களையும் கூட நான் நல்லபடியாக முடிவுக்கு கொண்டு வருவேன். என் வேலும் மயிலும் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதை பற்றியும் கவலைப்பட அவசியமே இல்லை. கூடிய சீக்கிரம் உனக்கு ஏற்பட்டிருக்கும் பிரச்சனையிலிருந்தும் உன் கடன் தொல்லைகளிலிருந்தும் உனக்கு முழுமையான விடுதலை கிடைக்க போகுது. நீ என்கிட்ட ஒப்படைச்ச எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்றேன். உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. இப்போது தள்ளி போகிற விஷயங்களும் தாமதமாகிற விஷயங்களும் நான் உனக்கு கொடுக்கும் மறுப்பு அல்ல. கொஞ்சம் பொறுமையாக இருன்னு உன் பொறுமையை தான் நான் சோதிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ பொறுமையாக இருந்தாலே கண்டிப்பாக என் அருளின் மூலமாக உன்னை உயர்த்தி உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுத்துருவேன் என் செல்வமே. நீ ஒருபோதும் நம்பிக்கையை விட்டுட வேணாம். நீ சோர்ந்து போன அந்த இடத்திலிருந்தே உன் வாழ்க்கையை திரும்ப உயர்த்தி பிடிப்பேன். உன் பாரத்தை நான் ஏந்திக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் கவலைகள் அனைத்தும் கரைந்து முடிந்து போகும் நேரம் வந்துருச்சு. கண்டிப்பா உனக்கான விடிவு காலத்தை நான் உருவாக்கி தருவேன். இன்று இரவோடு இரவாகவே உன் வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை காரிய தடைகளும் விலகி நாளையிலிருந்து நீ எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்தும் நல்லபடியாக வெற்றிகரமாக நடந்து முடியும்படி இந்த முருகன் நான் செய்கிறேன். நீ செய்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் பார்த்துக்கிட்டு இருக்க நான் உன் உழைப்புக்கும் நேர்மைக்கும் உன் நம்பிக்கைக்கும் சேர்த்தே நல்ல பலனை கொடுப்பேன். என் அருளின் மூலமாக நீ செய்யும் காரியங்கள் யாவற்றிலும் உனக்கு வெற்றி உண்டாகும். நீ ஒருபோதும் மனம் தளரவோ தயங்கவோ வேண்டாம். நம்பிக்கையோடு இரு, நம்பிக்கையோடு முன்னேறு. காலம் கண்டிப்பா உனக்கு சாதகமாக மாறும் என் செல்வமே. உன் வாழ்க்கை துணையின் மூலமாக உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வந்து சேரும்படி நான் ஒரு வழிகாட்டுறேன். அதே போல் நீ செய்கிற வேலையையும் உன் திறமையையும் புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையில் வளர்ச்சியும் வருமானமும் அதிகமாகும். உனக்கு நல்ல தொழில் வளர்ச்சியை கொடுத்து என் அருளின் மூலமாக உன்னை லட்சாதிபதியாக வசதி உள்ள ஆளாக உருவாக்க போகிறேன். உன் பொருளாதாரம் நிலையாக அமைந்து நீ திருப்திகரமாய் வாழும் காலம் வந்துருச்சு. நீ எதை தொட்டாலும் அது பொன்னாகி போகிற அளவுக்கு நீ நினச்ச காரியங்களை சிறப்பாக நடத்தி கொடுக்க போகிறேன். என் அருளின் மூலமாக இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இந்த முருகனை நம்பி வாழும் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட விஷயங்கள் எல்லாமே உன் வாழ்வின் வளர்ச்சிக்காக தான்றதை புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில் உனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உன் வளர்ச்சிக்கு துணையாக இந்த அப்பன் முருகன் இருக்க போகிறேன். நாளைக்கு நான் சொல்லக்கூடிய அந்த நபரின் மூலமாகவே உனக்கான உதவிகள் அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்க போகிறேன். நீ எதையெல்லாம் எதிர்பார்த்தியோ அதை விட அதிகமாக பெற்றுக்கொண்டு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழும் காலம் வந்துருச்சு என் செல்வமே. இது உனக்கான பொற்காலங்கிறத புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கை பாதையை சீராக வடிவமைச்சு இந்த அப்பன் முருகன் உனக்கான நல்ல வாய்ப்புகளை கொடுக்க போகிறேன். நான் தரும் வாய்ப்புகளை எல்லாம் நீ தவிர்க்காமல் பெற்றுக்கணும். நீ யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு தான் உன் வாழ்க்கையில் நான் வளர்ச்சியை தரப்போகிறேன். நீ எப்போதும் நம்பிக்கையோடு என் நாமத்தை சொல்லும்போது கண்டிப்பாக எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடந்தே தீரும். இப்போதைக்கு உன்னை சுற்றி சூழ்ந்து நடக்கும் விஷயங்கள் உனக்கு ஆபத்தையும் பிரச்சனையும் வரவழைக்கும் விதமாக இருந்தாலும் அதிலிருந்து உன்னை பத்திரமாக மீட்டெடுத்து
இந்த முருகன் நான் காப்பாத்துறேன். எத்தனையோ முறை உன் தலைக்கு மேல் வந்த ஆபத்துகளை கூட நான் தடுத்து நிறுத்தியிருக்கேன் தெரியுமா? எந்த சூழ்நிலையிலையும் இந்த அப்பன் முருகன் உன்னை தனியாக விட்டுட மாட்டேன்றதை நீ புரிஞ்சுக்கோ. உனக்கு துணையாக நான் இருந்து உன்னை காப்பாற்றி உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். நானே உன்னை முன்னின்று வழி நடத்தி உன்னை வாழ வைக்க தயாராக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய உன் அப்பன் முருகன் நீ எதிர்பார்த்த அனைத்தையும் நிச்சயமாக உன் கைகளில் வந்து கொடுத்தே தீருவேன். என் பாதத்தை தேடி வந்த உனக்கு பூர்வ ஜென்ம புண்ணியத்தையும் அள்ளி கொடுத்து எந்த விஷயமும் இனி தள்ளி போகாத அளவுக்கு, தாமதம் ஆகாத அளவுக்கு சிறப்பாக அனைத்தையும் நடத்தி கொடுக்க போகிறேன். என் அன்பு பிள்ளையான உனக்கு யாரும் வலியையும் வேதனையும் தர முடியாத அளவுக்கு நானே பாதுகாப்பு கவசமாக நிற்க போகிறேன். ஏன்னா என் செல்ல பிள்ளையான நீ யாரையும் பழி வாங்கணும்னு நினைக்க விட மாட்டேன். யாரும் கெட்டு போகணும், அழிஞ்சு போகணுன்ற அந்த வஞ்சமும் கொண்ட மனமும் உனக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன்னை கைவிடுவேன்? இதோ நீ எதிர்பார்க்கறத விட எல்லாத்தையும் உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கையில் இன்பமும் மகிழ்ச்சியும் உண்டாகும்படி செய்ய போகிறேன். நீ செய்கிற ஒவ்வொரு செயலிலும் நான் உனக்கு துணையாக இருந்து துன்பத்தை விரட்டி அடித்து இன்பத்தை மிகப்பெரிய அளவில் கொடுக்க போகிறேன். உன் தலையிலிருந்து பாதம் வரைக்கும் உனக்கு பாதுகாப்பாக இந்த முருகன் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாமல் இன்று இரவு நிம்மதியாக தூங்கலாம். தேவையில்லாமல் அதையும் இதையும் யோசித்து மனசை போட்டு குழப்பிக்காத. நாளை விடியலை உனக்கு நல்ல விடியலாக நான் ஆக்கி கொடுக்குறேன். இப்போது உன் வாழ்க்கையில் சில சிக்கல்களும் பிரச்சனைகளும் இருந்தாலும் கூட இந்த சிரமங்கள் தான் உன் வாழ்க்கையில் உன்னை பக்குவப்படுத்துன்றதை புரிஞ்சுக்கோ. சும்மா உட்காந்து கவலைப்படாமல் என் மேலே பாரத்தை போட்டுட்டு அதை சரி செய்கிறதுக்கான வேலைகளை பாரு. இனி எல்லாமே உனக்கு சாதகமாக நல்லபடியாக நடக்கும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். உனக்கு துணையாக எல்லா இடங்களிலும் நான் வந்து நிற்பேன்றதை புரிஞ்சுக்கோ. நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. வாழ்க்கைங்கிறது ஒரு பயணம்தான். நல்லதோ கெட்டதோ நகர்ந்து போய்கிட்டே இரு. இன்பம் வந்தால் ரசிச்சுக்கிட்டே போ, துன்பம் வந்தால் சகிச்சுக்கிட்டே போ. ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் எங்கேயுமே தேங்கி மட்டும் நின்றுடக்கூடாது. தேங்கி நின்னா, மனசு சோர்ந்து போய் நின்னா துயராக உன்னை வாட்டி வதச்சிடுமேன்னு செல்வமே. எதையும் யோசித்து சோர்ந்து போகாமல் சுறுசுறுப்பாக உனக்கான வேலைகளை செஞ்சு கடந்து போய்கிட்டே இரு. நதி நீராக உன்னை நினச்சிக்கிட்டு நீ வளைஞ்சு நெளிஞ்சு உன் இலக்கை அடையும் வரைக்கும் பயணம் செய். நீ எங்கே போனாலும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து வழிகாட்டுறேன். நீ எதிர்பார்ப்பதை கூட நிச்சயமாக உன் கைகளை நான் கொடுத்துருவேன். நீ மனசுக்குள்ள 1000 கஷ்டங்களை மறைச்சி வச்சுக்கிட்டு வாழ்க்கை வலியோடும் வேதனையோடும் வாழ்வது எனக்கு தெரியும். அதனால தானே தனியாக போராடிக்கிட்டு இருக்க உனக்கு துணையாக வந்து உதவி செய்யலாம்னு நாளை ஒரு ஆண்மகன் ரூபத்தில் இந்த முருகன் வரப்போகிறேன். கண்டிப்பாக அனைத்தையும் நாளைக்கே சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் சந்தோஷங்களை உருவாக்கி கொடுத்துட்றேன். உன் கஷ்டங்களை எல்லாம் காணாமல் போகச் செய்து உனக்கான நல்லதை நடத்தித்தர நான் வந்த பிறகு நீ எதுக்கும் வருத்தப்பட வேணாம். கூடிய சீக்கிரமே மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உனக்குன்னு கிடைக்க வேண்டிய எல்லா விஷயங்களும் உனக்கான வாழ்க்கையும் கூட நிச்சயமாக நீ எதிர்பார்ப்பது போல உன் கைகளில் வந்து சேர்ந்தே தீரும். நீ எதிர்பார்ப்பது உனக்கு கிடைப்பதை இனி யாருமே தடுக்க முடியாது என் செல்வமே. ஏன்னா உன் அப்பன் முருகன் நான் அல்லவா உன் விருப்பத்தை நிறைவேற்றி உன் கைகளில் கொடுக்க போகிறேன். வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அதை தாண்டி வெற்றிகரமாக வாழக்கூடிய புத்திசாலி பிள்ளையான உனக்கு நீ நினைப்பதை எல்லாம் நல்லபடியாக முடித்து தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் மனம் முழுவதுமாய் என்னை நம்புகிறது தானே? அப்புறம் என்ன, எந்த துன்பம் வந்தாலும் அதை நான் தொடச்சி சரி செஞ்சிருவேன்ற நம்பிக்கையோட தயாராரு. நீ எதிர்பார்த்த அத்தனையும் நிச்சயம் உன் கைகளில் வந்து சேரும்படி நான் பார்த்துக்கிறேன்.